ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம ரேவதிக்கு கார்த்திக்கு சர்ப்ரைஸா பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விபத்தே ஏற்பட்டுச்சு. அதனால தான் எல்லா விஷயத்தையுமே மறந்தும் போயிட்டாங்க. ஆனா அதே விஷயம் மூலமா அவங்களுக்கு எல்லா ஞாபகமும் வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறோம். வாங்க முழு ஞாபகமும் வருதா இல்லையான்னு நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரேவதி கிட்டே எந்த உண்மையை சொன்னாலும் அவங்க உயிருக்கு ஆபத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவையும் ஈஸ்வரியும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காருன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி. அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரி கார்த்தியை மிரட்டுறாங்க. இந்த மாதிரி நீ அவ கழுத்துல என்ன தாலி கட்ட போறியா உண்மையை சொல்லி? சரி போய் தாலி கட்டு உண்மையை சொல்லி. ஆனா அவ கழுத்துல தாலி ஏறினா என்னோட கழுத்துல தாலி இறங்கிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தியை சிரிச்சுக்கிட்டே என்ன அத்தை மிரட்டி பாக்குறீங்களா? நான் ஒன்னும் மிரட்டி பார்க்கல, உண்மையாதான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலன்னா பாத்துக்கோங்களேன். உடனே சந்திரா சொல்றாங்க, அக்கா இவன் பயந்துட்டான் பாருங்க கைதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கார்த்திக்கு கோவம் வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க சரி நீங்க சொன்ன மாதிரி எந்த உண்மையும் நான் வந்து ரேவதி கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா கால ஒரு விஷயமா அவளுக்கு ஒன்னா ஞாபகப்படுத்திட்டே வருது. நீங்க ரேவதிக்கு ஒரு வட்டமே போட்டு வச்சிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா என்ன? ஆனா இப்போ அந்த ரேவதியே உங்க வட்டத்தை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டானே சொல்லலாம். கண்டிப்பா சொல்றேன், நான் யாருன்ற உண்மையா அவளே ஒரு விஷயமா தேடி வருவா. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அத்தை, ஆனா உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவளுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அவளே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி மாசா பேசிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இந்த இடத்துல கண்டிப்பா சொல்றேன், நான் யாரு எவருன்ற விஷயத்த ரேவதியை கண்டுபிடிச்சு என்கிட்ட டைரக்டா வருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை, முழு நம்பிக்கை இருக்கு ரேவதி என்ன தேடி வருவான்னு. அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நீ சொன்னதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம், இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சந்திர சொல்றாங்க, அக்கா இவன் அக்கா இப்படி பேசிட்டு போறான், தன்னைத்தானே ஏமாத்திட்டு இருக்கான் போலாம. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நான் இப்ப பயந்து ஓடி போறேன்னு நினைக்காதீங்க, திரும்பி இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா போயிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி. உடனே வந்து இந்த இடத்துல சந்திர சொல்றாங்க, அக்கா பாத்தி அக்கா அவனுக்கு எவ்வளவு திமிருன்னு எப்படி பேசிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, அவனை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு ஒரு போன் கால் வருது. போன் கால் எங்க இருந்து வருதுன்னா ஒரு புல்லட் ஷோரூம்ல இருந்து தான் வருது. நம்ம கார்த்திக்காக ஒரு புல்லட் புக் பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் இந்த போன் கால் ரேவதிக்கு வருதுன்னே சொல்லலாம். சொல்ல போனா அந்த ஷோரூம்ல புதுசா ஒருத்தவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க தான் நம்ம ரேவதிக்கு கால் பண்றாங்க. ரேவதிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ரேவதி சொல்றாங்க, நான் எந்த புல்லட்டுமே வந்து புக் பண்ணலையே, நீங்க தெரியாம என் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க சொல்றாங்க, மேடம் இங்க பாருங்க மேடம் உங்க பேரு ரேவதி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதியும் ஆமா என்னோட பேரு ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, அப்போ உங்களோட பேர்ல தான் மேடம் இந்த பைக் புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்னோட பேர்லையா, நான் எந்த புல்லட்டுமே வந்து புக் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் விசாரிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, சரி மேடம் உங்க அட்ரஸ் சொல்ற கரெக்டா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அட்ரஸையும் சொல்றாங்க. அப்ப நம்ம ரேவதி இன்னும் முழிக்கிறாங்கன்னே சொல்லலாம், அட்ரஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, ஆனா நான் ஒன்னும் பைக் வந்து புக் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, மேடம் நான் இன்னைக்கு தான் இங்க வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன், ஓகே மேடம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எதுக்காக இந்த பைக்கை புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க செக் பண்ணிட்டு சொல்றாங்க, மேடம் நீங்க இது உங்க ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக தான் இதை புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். என்னடா இது, ஏற்கனவே அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனா, ஆனா இவங்களே என்ன சொல்லிருக்காங்க, என்னோட கணவருக்காக தான் இந்த பைக்கை புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களே. சரி அந்த பொண்ணு தான் மனநல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த ஷோரூம் காரவங்க எதுக்காக நம்ம கிட்ட போய் சொல்லணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, எதுக்காக நான் புல்லட் புக் பண்ணணும்? மேடம் இங்க பாருங்க மேடம் ஒரே குழப்பமா இருக்கு, நான் இங்க ஒன்னும் மேனேஜர் கிடையாது, ஜஸ்ட் சேல்ஸ் கேர்ள் தான், ஒருவேளை நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கறனால எனக்கு எது தெரியல நினைக்கிறேன், நீங்க பேசாம மேனேஜர் கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் டைரக்டா வந்து மேனேஜர் கிட்ட பேசுனீங்கன்னா என்ன விவரம்னு தெரிய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரேவதியும் சொல்றாங்க, சரி மேடம் உங்களோட அட்ரஸ் கொடுங்க, நானே டைரக்டா வந்து மேனேஜர் கிட்ட பேசிடுறேன் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அட்ரஸ் தராங்க. அந்த அட்ரஸை வச்சு உடனடியா இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்டா கண்டிப்பா உண்மை வெளிவர போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே அந்த ஷோரூமுக்கு போறாங்க. கார்த்திக்கு எந்த ஷோரூம்ல போயிட்டு புல்லட் புக் பண்ணாங்களோ அதே ஷோரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க நம்ம ரேவதிக்கு அந்த இடத்துல தான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த பார்த்துட்டு ரேவதிக்கு எல்லாமே ஞாபகம் வருதா இல்லையான்ட்டு பரபரப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரேவதியும் வேக வேகமா ஆர்வத்தோட உள்ள போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே ரேவதி வந்து இங்க பாருங்க மேடம் நான் தான் ரேவதி அப்படின்னு சொன்ன உடனே, மேடம் உங்ககிட்ட தான் நான் போன்ல பேசிட்டு இருந்தேன், எனக்கு சரியா எந்த டீட்டெயிலுமே தெரியல, மேனேஜர் கிட்ட கேட்டா கண்டிப்பா டீடைல்ஸ் தெரிய வரும், ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நீங்க தான் இந்த புல்லட்டை புக்
பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜரும் நம்ம ரேவதியை நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி பேசுறாங்க. உடனே நம்ம ரேவதிக்கு ஒரே டவுட் வருது, இவங்க என்ன ரொம்ப நாள் பழக்கமானவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேனேஜர் வந்து ரேவதி கிட்ட கேக்குறாங்க, என்ன மேடம் உங்க ஹஸ்பண்டுக்கு புல்லட் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ரேவதி வந்து அதிர்ச்சியா கேக்குறாங்க, சார் உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது, என்ன மேடம் தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க, என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு கண்டிப்பா இந்த பரிசு கரெக்டான டைம்ல வந்தே ஆகணும்னு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்களே, ஆனா எங்களால கரெக்டான டைம்ல டெலிவரி பண்ண முடியாதனால எங்க மேல கோவமா இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து ரேவதி சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது மேனேஜருக்கு குழப்பம்னே சொல்லலாம். மேடம் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க என்னென்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்னால காமிக்க முடியும், உண்மையிலேயே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது ரேவதி சொல்றாங்க, எனக்கே தெரியல சமீபத்துல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயமே எனக்கே குழப்பமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மேடம் எங்களையே போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, நீங்க வாங்கினது 3 மாசத்துக்கு முன்னாடி தானே, இங்க பாருங்க நீங்க வந்துட்டு போனது கண்டிப்பா எங்களோட கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும், உங்களுக்கு அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் காமிச்சா எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் தான் காமிக்கிறாங்க நம்ம ரேவதி கிட்ட. நம்ம மேனேஜரும் கம்ப்யூட்டர்ல என்னென்னவோ டீடைல்ஸ் தட்டி நம்ம ரேவதி கிட்ட தான் அந்த ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. பாருங்க மேடம் நான் சொன்னதை நீங்க நம்பலல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் தான் திருப்பி காமிக்கிறாரு. அந்த ஃபுட்டேஜ்ல நம்ம ரேவதி அந்த புல்லட்டை புக் பண்றதா காமிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேசினதும் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். பாருங்க சார் என்னோட புருஷனுக்காக நான் புல்லட் தான் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு பர்த்டே வருது, அதனால அவருக்கு சர்ப்ரைஸ் தரணும்னு நினைச்சேன், ஃபர்ஸ்ட் கார் தான் வாங்கலாம்னு நினைச்சேன், ஆனா அவர்கிட்ட ஏகப்பட்ட கார் இருக்கு, அதனாலதான் புல்லட் வாங்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு கரெக்டான டைம்ல டெலிவரி பண்ணிடணும் சரியா, நம்ம கார்த்தியோட பர்த்டே டேட் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஆனா நம்ம ரேவதிக்கு கார்த்தியோட பர்த்டே தானே தெரியல. உடனே ரேவதி வந்து அந்த ஃபுட்டேஜ் பார்த்துட்டு, ஆமா சார் இது எல்லாத்தையும் நான் தான் பேசியிருக்கேன். அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, ஆமா மேடம் இதெல்லாம் நீங்க தான் பேசுனீங்க, ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அன்னைக்கு இன்னொரு மாற்றமும் நடந்திருக்கு, இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது, ஏன்னா 3 மாசம் ஆச்சுல, அதனாலதான் எனக்கு எல்லாமே மறந்துருச்சு, இப்பதான் அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கே புரிய வருது. நாங்க அன்னைக்கே இந்த புல்லட்டை கொடுத்துருப்போம், ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த ஷோரூம் வாசல்ல தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்ல, உடனே ரேவதி இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா எப்படி இந்த விஷயத்தெல்லாம் நான் மறந்தேன். உடனே மேனேஜர் வந்து, ஆமால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் ரேவதிக்கு கொஞ்ச நேரத்துல மைக்க வந்து தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம ரேவதியும், ஆமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, ஆனா உங்க ஹஸ்பண்ட் இருக்காருல்ல மேடம், அவங்க கிட்ட கேட்டா எல்லா விஷயத்தையுமே சொல்லுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசி அனுப்பி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதிய. உடனே நம்ம ரேவதியா அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல அது பக்கத்திலேயே தான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக நம்ம கிட்ட எல்லா உண்மையும் மறைக்கணும், சரி எல்லாரையும் அப்படியே ஓரமா தள்ளி வைப்போம், ஆனா இந்த அம்மா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க புடிவாதம் இருக்கே அதை யாருனாலையும் மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க. இன்னொரு விஷயமா நினைக்கிறாங்க நம்ம ரேவதி, சரி எல்லாரும் வேணா என்கிட்ட போய் சொல்லலாம் மறைக்கலாம், ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அவர் ஏன் என்கிட்ட வந்து எதை உண்மையே சொல்லல, எதையும் பேசல, ஒருவேளை அம்மாவும் கோவப்பட்டு இனி நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல கற்பனையில போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதி. இந்த அளவுக்கு அவர் மேல அன்பாவும் பாசமாவும் இருந்திருக்கனா அப்ப அவரு என் மேல எவ்வளவு அன்பா பாசமா இருந்திருப்பாரு. ஆனா நம்ம ரேவதி நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த வீடியோவை எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அவங்க போன்ல வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ரேவதி ரொம்ப கிளவரா யோசிச்சிருக்கீங்க. உடனே நம்ம ரேவதி திரும்பி திரும்பி அந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்பதான் நம்ம ரேவதிக்கு ஒரு ஐடியா வருது, சரி எல்லாரும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, உண்மையாவே எனக்கு கல்யாணம் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிஜிஸ்டர்னு ஒண்ணு பண்ணிருப்போம்ல, அதை பார்த்தோம்னா எல்லா உண்மையும் வெளியே வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ரிஜிஸ்டர் நடந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. உடனே ரேவதி அந்த இடத்துக்கு போயிட்டு, சார் என் பேரு ரேவதி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்டபத்துல எனக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு இருக்கும் போது அவரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இவரு எதுக்காக இப்ப முழிக்கிறாரு. உடனே ரேவதி சொல்றாங்க, ரேவதி ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி இது ஏதாவது ஒரு பேர்ல இந்த மண்டபத்தை புக் பண்ணி இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா. உடனே அவரும் சரிமா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபைலையும் புரட்டி பாக்குறாருன்னே சொல்லிட்டு இருக்கலாம். உடனே ரொம்ப நேரமா புரட்டி பார்த்துட்டு என்ன பெருமா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கிறாரு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த எல்லா பேரையும் சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கு அந்த ரிஜிஸ்டர் பண்ணவர் என்ன சொன்னாரு தெரியுமா, நீங்க சொன்ன எந்த பேர்லயுமே இந்த மண்டபம் ரிஜிஸ்டர் ஆகலாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம ரேவதிக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லலாம். என்னடா இது எல்லாருமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இங்க வந்து கேட்டா யாரும் எந்த மண்டபமும் புக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இது யார் சொல்றத நம்புறதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ரேவதி. உடனே ரேவதி வந்து சரி சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே அந்த ரிஜிஸ்டர் பண்ணவரு நக்கல் சிரிப்பு தான் சிரிக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஈஸ்வரி ஏற்கனவே வந்து நம்ம ரேவதி இந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட
பணத்தை கொடுத்துட்டு அவரையே வலிக்க வைங்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஈஸ்வரி வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, சார் உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து என்னால உங்களுக்கு என்னமா ஒரு உதவி ஆகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. சரிம்மா, என் மூலமா ஏதோ ஒரு உதவி பண்ணணும்னு கேக்குறீங்க, சொல்லுங்க என்ன உதவிமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, என்னோட பொண்ணுக்கு இங்கதான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயில நீங்க அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கே ஷாக்குன்னு சொல்லலாம். என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடுமா, தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாமே என்னோட பொண்ணு நல்லதுக்காக தான் பண்றேன், எனக்காக நீங்க இந்த உதவியை செஞ்சேதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணு நாளைக்கே வந்து இந்த இடத்துல கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்பா. ஆனா நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி தான் அவகிட்ட பேசணும். நீங்க மீறி வேற ஏதாவது அவகிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களோட கதையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே மிரட்டுறாங்க நம்ம ஈஸ்வரி. உங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணா அவங்கள நல்லபடியா வச்சிருப்பீங்க, இல்லைன்னா அவங்க கதையை முடிச்சிருவீங்கல்ல. சரிங்க, நம்ம ரேவதி ஒவ்வொரு விஷயமா தேடி போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா நடுவுல புகுந்து இந்த ஈஸ்வரி எல்லாத்தையும் கெடுத்து வேற விட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரேவதிக்கு எல்லா உண்மையும் எப்படி தெரிய வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.